அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் அகவல் அடுத்த 10 வரிகளும் விளக்கமும். சீதக்கலப செந்தாமரை பும்பாத சிலம்பு பலஇசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேலு முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்ற கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தாயெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. விளக்கம். 2 செவியும் இலங்கு பொன்முடியும். அதாவது விநாயகர் பெருமானுக்கு அகன்ற காதுகள் உள்ளனவாம். எதற்காக என்றால் பக்தர்களின் அனைத்து பிரார்த்தனைகளையும் கேட்டு எவ்வளவு நுட்பமானதாக இருந்தாலும் முழுமையாக கேட்பதற்காக அவர் அந்த 2 செவிகளை வைத்திருக்கிறாராம். அடுத்தது இலங்கு பொன்முடியும். இலங்கு என்றால் பிரகாசம், பிரகாசமாக ஒளிர்கின்ற பொற்கிரீடமும். பொன்முடி என்பது ஞானத்தின் உச்சத்தையும் பேரொளியான சிவத்தன்மையையும் குறிக்கிறது. ஆகவே பிரகாசமாக ஒளிர்கின்ற பொற்கிரீடத்தை குறிக்கிறது. திரண்ட முப்பரி நூல். திரண்ட என்பது ஒன்று சேர்ந்து அல்லது முறுக்கப்பட்ட. முப்புரி என்பது 3 இழைகள். நூல் பூநூல். 3 இலைகளை ஒன்றாக திரட்டி முறுக்கப்பட்ட நூல், அதுதான் திரண்ட முப்பரி நூல். திகழொளி மார்பும். 3 நூல்கள் சேர்ந்த பூநூலும் ஒளி வீசும் மார்பும் என்று அர்த்தம். சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான. அதாவது சொற்களால் விளக்க முடியாத. துரிய என்றால் சொல்லக்கூடிய உறங்கி உறங்காத விழிப்பு நிலையில் மெஞ்ஞான எழுந்த மெஞ்ஞானமாகிய அற்புதம் நின்ற கற்பக களிரே அற்புத நிலையில் நிலைத்து நிற்கின்ற கற்பக மரத்தைப் போல விரும்பியதை கொடுக்கின்ற யானை முகத்தோனே என்று அர்த்தம். முப்பழம் நுகரும். மா பழா வாழை என்னும் முக்கனிகளை உண்பவனே மூஷிக வாகனனே பெருச்சாலியை வாகனமாக கொண்டவனே இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி இந்த பிறவியிலேயே என்னை ஆட்கொள்வாயாக என்று அர்த்தம். தாயாய் எனக்கு தாய் எழுந்தருளி. தாயை போல் என் முன் தோன்ற வேண்டும். மாயா பிறவி மயக்க மறுத்து தொடர்ந்து வரும் பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்க வேண்டும். திருந்திய முதல் 5 எழுத்தும். திருத்தமானதும் முதன்மையானதும் 5 ஒளிகளின் சேர்க்கையுமான பிரணவத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் உள்ளத்தில் புகுந்து. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. இதற்கு திருத்தமானதும் முதன்மையானதும் 5 ஒளிகளின் சேர்க்கையுமான பிரணவத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் சேர்க்க வேண்டும் என்று அர்த்தம். 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தாயெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. நன்றி. நற்பவி.